உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே நிறைய ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஆங்கர் இருக்கும். கண்டிப்பாக ஏன்னா சில பேர் கர்ஸ்லாம் பண்ணுவாங்க, உங்களை சபிப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஏன்னா உங்களால் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட நிறையா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் உங்ககிட்ட தான் அவங்களுக்கு பூர்த்தி ஆகணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அம்மா அப்பா கிட்ட கிடைக்கிறது எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓவரால் எல்லா உறவுகளுமா இருக்கணும். ஸோ எல்லா உறவுகளும் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. இதுதான் உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ நீங்கள் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி வந்து மென்ஸ்க்கு சொல்லலாம். ஸோ மென் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தென் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிற டைம் குறைவு தான். ஸோ இப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற விமன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்ஸ், தாட்ஸ் இருக்கும் அவங்களுடைய கணவரை பற்றி. பட் அது வந்து மென்ஸ்க்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வெடிச்சிரும். ஸோ அது வந்து சண்டையில் போய் முடியும். அந்த மாதிரி அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும் கணவர்களுக்கும். நம்ம ஒய்ஃப் என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க தெரியலையே, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஒய்ஃப் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் வச்சுருக்கிறாங்க, அவங்க சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே 3 ஃப்ளார்ஸ் இருக்குது. இந்த பர்பிள் வந்து பைல் நம்பர் 1. ஸோ இந்த க்ரீன் வந்து குரூப் நம்பர் 2. இந்த ரெட் ஃப்ளார் வந்து குரூப் நம்பர் 3. ஸோ இந்த 3 ஃப்ளார்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ, இல்லை எந்த ஃப்ளார் வேணுமோ அதை வந்து நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய ஒய்ஃபை மனசில் நினச்சிட்டு ஒரு ஃப்ளாரை வந்து பிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃப்ளாருக்கான ப்ரெடிக்ஷனும் நான் 1 by 1 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பாருங்கள், பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு, அண்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் ஃப்ளாரை வந்து சூஸ் பண்ணிங்களோ, ஸோ உங்கள் ஒய்ஃப் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி உங்களுக்காக ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரியான எதிர்பார்ப்புனா, நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யணும். எஸ்பெஷலி பண ரீதியான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, ஸோ அவங்கள கேட்டு வந்து செய்யணும். அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் வேணும். உங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வேணும். அவங்க எந்த காரியங்கள் செஞ்சாலும் அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ நீங்களாக அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கணும், ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய மனசில் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை அவங்க சொல்லவும் முடியாமல், அட் த சேம் டைம் அதை வந்து சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் அவங்க வந்து தவிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்கள் சைடில் இருந்து ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் வேணும். ஸோ ரெண்டுமே வந்து கிடைக்கிறதுக்காக எதிர்பார்க்குறாங்க. இது ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட கிடைக்காத பட்சத்தில் அவங்க பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய சஃபர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் என்ன இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கிளாரிட்டியாக இருக்கிறாங்க. என்றைக்காக இருந்தாலும் இந்த லைஃப் நம்மளுக்கு மாறும். ஸோ
இந்த ஒரு சீக்வன்ஸ் நம்மளுக்கு வந்து மாறும். நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க, நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ எது செஞ்சாலும் நம்மளை வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சூழல் மாறும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், நல்ல ஃபேமிலி லைஃப் அமையும், நல்ல ஒரு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப் அமையும் அப்படின்றதுல ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்றைக்காவது அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி, அவங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோப்பாக நம்புகிறாங்க. பட் இப்போதைக்கு அந்த அந்த விஷயங்களெல்லாம் மன சங்கடம் அவங்களுக்கு இருக்குது. பட் அதை வந்து வெளி காமிச்சிக்காமல் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, உங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மட்டும் கிடைக்கணுன்றதுனால. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மறைச்சி தான் அதை வந்து அவங்க கோ வித் த ஃப்ளோவாக போயிட்டுருப்பாங்க. ஸோ பைல் நம்பர் 1, இதுதான் உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் செடியை வந்து சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 2, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே நிறைய ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஆங்கர் இருக்கும். கண்டிப்பாக ஏன்னா சில பேர் கர்ஸ்லாம் பண்ணுவாங்க, உங்களை சபிப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஏன்னா உங்களால் அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் உங்களால் கிடச்சிருக்கும். நிறைய அவமரியாதை பட்டிருப்பாங்க, நிறைய பேர் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி தப்பாக சொல்லி ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணதால் ஸோ உங்கள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்குது. அண்ட் நானே இப்படி இருக்கனே, ஸோ நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்க முடியுமா, ஸோ நான் இப்படி இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் மட்டும் ஹாப்பியாக இருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையெல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது, அந்த தாட்ஸ் வந்து இருக்குது. மேபி நீங்கள் நிறைய அவங்கள காட்டிலும் அவங்களோட வேலைக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததால ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தேர்ட் பார்ட்டிஸ் நிறைய இன்டர்ஃபியர் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், தப்பாக சொல்லி கொடுத்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரி அவங்கள வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ கூட இமோஷ்னலி வந்து இதிலேருந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து போனால் போதுன்ற சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களால நிறையா வந்து மனதளவில் காயப்பட்டிருக்காங்க, நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறதால ஸோ இமோஷ்னலி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியேறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே நிறைய பேருக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற ஒரு கோபம், ஸோ ஒரு விரக்தி, இதனாலேயே வந்து நிறைய பேர் அவங்க ஒரு ப்ரொஃபஷனலை சூஸ் பண்ணிக்கிட்டு எப்போவுமே வேலைன்னு இருக்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலிக்கு டைம் கொடுக்காம, உங்களுக்கும் டைம் கொடுக்காம, பசங்களுக்கும் கூட நிறைய பேர் டைம் கொடுக்காம வேலையிலே அவங்கள வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களால் அவங்க நிறைய காயப்பட்டதுனால, ஸோ அவமானப்பட்டதுனால ஸோ அதை வந்து நம்ம இனிமேல் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பை அமைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்கள் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் ஆகினா, உங்களோட ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் மனமாற்றம் நடக்கும். சரிங்களா? எல்லாமே உங்களோட ஆக்ஷனால் தான் இந்த அளவுக்கு அவங்க மேலே வெறுப்பை வந்து கொட்டுறாங்க. ஸோ உங்கள் மேலே அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கும் போது, சில ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றம் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாறி உங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலைமையோடு உங்களை வந்து பார்ப்பாங்க. அண்ட் நிறைய வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் நடக்கும், அப்வர்ட் டைரெக்ஷன் நோக்கி போகும். ஸோ இப்போதைக்கு உங்கள் மேலே நிறைய வெறுப்புகள் இருக்குது, மற்றவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய காயப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட டைரெக்டாக காட்டாமல் அவங்களுடைய வேலை மூலயமா காட்டி அவங்க அப்படி டைவர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாறும்போது அவங்களுடைய மனசும் வந்து மாறும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, இதுதான் உங்களுடைய ஒய்ஃப் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஃப்ளாரை சூஸ் பண்ணிங்களோ உங்களுடைய ஒய்ஃப் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3, உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட நிறையா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க.
அண்ட் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அவங்க ஒரு பேஷன் ஓரியன்டாக ஒரு வேலைகள் செய்கிறதா இருக்கட்டும், அதில் உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் வேணும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் அதில் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி, ஸோ கடவுள் ஈக்குவலாக நிகராக அவங்கள வந்து பார்க்குறாங்க. அதனால உங்கள் சைடில் இருந்து நிறைய அவங்களுக்கு ஒரு எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் உங்ககிட்ட தான் அவங்களுக்கு பூர்த்தி ஆகணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அம்மா அப்பா கிட்ட கிடைக்கிறது எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓவரால் எல்லா உறவுகளுமா இருக்கணும். ஸோ எல்லா உறவுகளும் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் நிறைய மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல மேனர்ஸில் தான் அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அதாவது டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த சரிசமமாக ஈக்குவலாக இருக்கணும். அவங்க உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ, எவ்வளோ அஃபெக்ஷன் காட்டுறாங்களோ, அதே அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் எல்லா விஷயத்துலையும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் என்றைக்குமே வந்து ஏமாற்றக்கூடாது, எதாக இருந்தாலும் மறைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லணும், டைரெக்டாக சொல்லணும். அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சு நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பவுமே பேலன்சிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டான ஒரு பேலன்ஸில் போகணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து இருக்கணும். ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் கரெக்டாக இருக்கணுன்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னொன்று வந்து நீங்கள் இந்த சொசைட்டி, ரிலேட்டிவ்ஸ், ஸோ உங்களோட ஃபேமிலி இவங்களுக்கு எதிரில் உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருக்கிறீங்க, நல்ல ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியலனா கூட அவங்கள அதை உருவாக்கிக்கிறதுக்காவது நீங்கள் கம்ப்ளீட் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரு மெயின் பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து எதுவும் அவங்கள ஏமாற்றக்கூடாது. ஸோ மற்றவங்க பேச்சை கேட்டு அவங்கள வந்து நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது எந்த விஷயத்துலையும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அவங்கள ரொம்ப காக்க வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பும் இருக்குது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ்லையும் இருக்குது. அண்ட் உங்களோட சேர்ந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறையா வெக்கேஷன் அந்த மாதிரி போகணும், ஒரு பார்ட்டிஸ், கெட் டுகெதர் அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ பைல் நம்பர் 3, உங்களுடைய ஒய்ஃப்னுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, நம்ம இப்போ வந்து இன்றைக்கி உங்கள் ஒய்ஃபினுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒய்ஃபும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மென் வந்து ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.